ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுச்சு, மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது, குளோபல் மார்க்கெட் நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லுது, எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிஐஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏன் இன்னைக்கு இவ்வளோ வொலட்டாலாக இருந்தது மார்க்கெட் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ரம் தேர் இது வந்து அப்புக்கு போகும், ரிட்டர்ன் ஸ்பைக் ஆகும் அப்படின்னு நினச்சோம். பட் இட் இஸ் நாட் ஸ்பைக்கிங். ஏன்னா வந்து குளோபல் மார்க்கெட்ஸில் வந்து நிறைய மிக்சடாக வந்துட்டு இருக்கு. லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க, இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன்ஸ் ரேட்ஸ் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு கண்டினியூஸாக ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிட்டு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால நம்ம மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருக்கு. அதனால தான் இன்னைக்கு அவ்வளோ வொலட்டைலாக இருந்தது. இன்கேஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹைக் போனவுடனே திரும்பவும் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிக்குது. ஸோ சின்ன ஒரு பை நடந்தாலும் மார்க்கெட்ஸில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து மார்க்கெட்ஸ் விழுந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் ஃபியூச்சர்ஸில் தான் பார்க்க முடியும், இதுக்கப்புறம் தான் செக் பண்ண முடியும். டிசம்பர் மந்தில் வந்து நிறைய இது கிறிஸ்மஸ் சேல்ஸ், அப்புறம் வந்து என்ன நிறைய சேல்ஸ் இருக்குது. இன்கேஸ் அந்த சேல்ஸ் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன்ஸ் ரேட்ஸ் ஏறத்துக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பொறுத்து தான் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் மூவ் ஆகும், அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்ஸும் மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து எஃப்ஐஎஸ் டிஐஸ் என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் ரொம்ப சேல் பண்ணாமல் இருந்தாலும் செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் அங்கே யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வர இதுக்கு வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடக்காது அப்படின்னு சொல்றதுனால எஃப்ஐஎஸ்க்கு கரெக்டாக ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கல. ஸோ டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கு. அதனால தான் நம்ம ருப்பீஸும் விழுந்துட்டு இருக்கு. ஸோ ருப்பீஸ் விழ விழ என்ன நினைக்கிறாங்க மார்க்கெட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இங்கே வச்சுக்கணும், இப்போ இன்கேஸ் அவங்க $1 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே, அது 80லேருந்து 90க்கு போடுச்சு. ஸோ இன்கேஸ் அவங்க வந்து ஒரு 200 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் எடுக்கும்போது கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ அவங்க 100 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க, ஒரு 1 வீக் பேக்கில் செல் பண்ணியிருந்தா ஒரு 88 ருபீஸ் கிடைச்சிரும். இன்னைக்கு செல் பண்ணால் 90 ருபீஸ் கிடைக்கும். நம்ம பார்க்கறதுக்கு அதிகமாக தானே இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் அவங்க விட்ரா பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன பிக்சர் அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியல. நெக்ஸ்ட், குளோபலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது ஃபெட்டுக்கும் தெரியல, அதை சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கும் தெரியல. அதனால ஒரு மாதிரி வொலட்டைலாக இருக்கு. மேபி இன் ஃபியூச்சர்ஸில் ஃபெட் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்ஸ் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை கட் பண்ண முடியாது, இதே ஸ்டேபிளில் இருக்கும், இல்லை இன்னும் அதிகப்படுத்துவேன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் இறங்குறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்லி மார்ச்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஜெரம் பவலோடைய ஃபெட்டோடைய கவர்னரோடைய இது முடியுது, இயர்ஸ் முடியுது. ஸோ புது கவர்னர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப் எப்படி போடுறாரு, அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, பிகாஸ் எக்கனாமிக் பூம் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதை பொறுத்து தான் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு செக்டார் வைஸ் நம்ம இந்தியன் செக்டாரில் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி செக்டார் எப்பயும் போல தான் ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பிகாஸ் குளோபலில் தான் நம்பி, நான் எல்லா வீடியோவில் அதை தான் சொல்லுவேன், குளோபல் மார்க்கெட்ஸை நம்பி தான் ஐடி செக்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. குளோபல் டெக் கம்பெனிஸ் எப்படி ரன் ஆகுமோ அதை பொறுத்து தான் நம்ம கம்பெனிஸும் ரன் ஆகும். ஸோ குளோபல் டெக் பட் குளோபல் மார்க்கெட்ஸ் எதுவுமே எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் இன்னைக்கு ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணல. ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தது, ரொம்ப வாலட்டைலாகவும் இல்லை, ரொம்ப குட் ப்ராஃபிட்ஸும் பண்ணல, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தது. நெக்ஸ்ட், எஃப்எம்சிஜி வந்து ஒரு எல்லா கேஷும் இருக்கிற கேஷ்லாம் அங்கே தான் ஸ்டேக் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, ரொம்ப இது பண்ணலை, ரொம்ப ஹைலி நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ணல, ரொம்ப லாஸும் பண்ணல, ஓரளவுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. எல்லாம் கேஷும் அங்கே போயிட்டு சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஓரளவுக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் பார்ட்னர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுடைய ஸ்டாக்கோடைய நல்ல வேல்யூவேஷனில் இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ இன்கேஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா யூ ஷுட் செக் எவ்ரி திங். இன்கேஸ் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஸ்டாப் லாஸ் வைங்க, ஒரு கால்குலேஷன் பண்ணி பண்ணுங்க. சும்மா எப்பயும் பண்ணுற மாதிரி மார்க்கெட்ஸ் ஒரு சைடில் போயிடும் அப்படின்னு நம்பாதீங்க. பிகாஸ் மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருக்குது. நீங்கள் மேலே போவோம்னு நினச்சி கால் சைடு எடுத்து திருப்பி புட் சைடு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இது போல் டெய்லி கண்டென்ட் வேணும், இது போல் டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, எப்படி அட்வைஸ், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு இடத்துல கரெக்டாக, எப்படி ப்ராஃபிட்ஸ் பண்ணுறது, எப்படி லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணுறது, எப்படி ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அது ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை
டெக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட இருந்து அட்வைஸ் வேணும்னாலும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.